லஞ்ச் பாக்ஸுக்கு நல்ல வெரைட்டியாக ஹெல்த்தியாக குயிக்காக பேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சன்னா கார்லிக் மசாலா ரைஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு மிக்சிலேயோ இல்லை இடுகல்லையோ இந்த மாதிரி 5-6 போல் பூண்டு பற்கள், கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்து நல்லா அந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சின்ன சைஸில் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக வெட்டி அதை சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை இலைகள், நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த சில்லி கார்லிக் பேஸ்ட்டு அதையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. இப்போ அடுத்ததாக அதில் கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கி விடுங்க. இப்போ இதில் உங்களுக்கு பிடிச்சமான காய்கறிகளை நல்லா பொடியாக வெட்டி சேர்த்துக்கோங்க. பீன்ஸ், கேரட், கேப்சிகம், இல்லாட்டினா நான் சேர்க்குற மாதிரி முட்டைக்கோஸை கூட நல்லா பொடிசாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. காய்கறி சேர்க்குறது ஆப்ஷனல் தான், ஏன்னா அடுத்து நம்ம சுண்டல் சேர்க்க போகிறோம். இந்த சுண்டல் நான் நைட்டே கொஞ்சம் நேரம் ஊற வச்சு குக்கரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அதை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் அடுத்ததாக சிக்கன் மசாலா சேர்க்குறேன். அப்படி உங்ககிட்ட சிக்கன் மசாலா இல்லைனா நீங்கள் கரம் மசாலா கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இங்கே உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் முட்டை சேர்க்கலாம். அப்படி விருப்பம் இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக வடித்த சாதத்தை சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி முட்டை சேர்க்குறேன், ஏன்னா என் குழந்தைங்களுக்கு முட்டை பிடிக்குன்றதுக்காக. முட்டை சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ முட்டை சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா அதில் வடித்த சாதத்தை கொஞ்சமாக சேர்த்து அதையும் சேர்த்து ஒன்றா கிளறி விட்டுருங்க. மசாலா நல்லா சாதத்தோடு கூட்டாகிற மாதிரி நல்லா கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் நல்லா சேர்கிற மாதிரி ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. நல்லா சூப்பரான சன்னா எக் கார்லிக் மசாலா ரைஸ் சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.